ஆர்லியும் சாவு நூல்லையும் சாவு அச்சு தூள் பண்ண அம்மா சொல்லி என்ன வெயிலு உனக்காக கண்ணே உனக்காக பந்தி ஓட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி. பயாஸ்கோப் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் உங்களுடைய சரவணன் மீனாட்சி டக்ளஸ் மூர்த்தி பேசுகிறேன். பயாஸ்கோப் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. மேலும் மேலும் இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். என்னை மாதிரி பல கலைஞர்களை வந்து இன்னும் நீங்கள் வெளியே கொண்டு வரணும், கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். டக்ளஸ்னா என்ன? டக்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டக்ளஸ்ன்றது உண்மையாகவே ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ரைட்டர்கிட்ட வந்து இந்த கேரக்டரில் நான் வந்து கமிட் ஆனவொன்னே நான் கேட்டேன், சார் இந்த டக்ளஸ் அப்படின்னா என்ன சார், அந்த டக்ளஸ்ன்ற கேரக்டர் என்னென்ன பண்ணணும் அப்படின்னோன்னா அந்த கேரக்டரை பற்றி என்கிட்ட ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த கேரக்டர் இப்படி இருக்கும்பா, இவ்வளோ ஜாலியாக இருக்கும், இவ்வளோ பயங்கர ஹாப்பியாக இருக்கிற ஒரு மனுஷன், ஆனால் அவருக்குள்ளே சீரியஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தா என்னுடைய லைஃபு, என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய சீரியஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய ஜாலியும் இருக்குது. ஸோ அது சேர்ந்து வந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த கேரக்டரில் நான் ப்ளே பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. அந்த கேரக்டருக்கு எனக்கு கொடுத்த முதல்ல இந்த இயக்குனருக்கும் என்னுடைய ரைட்டரு அப்புறம் ரமணன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரவணன் மீனாட்சி வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? சரவணன் மீனாட்சி வாய்ப்புன்றது எப்படின்னா, இந்த கேரக்டருக்காக நான் வந்து ஒரு 8 மாதம் ஒரு 7 மாதம் நான் வெயிட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தனியார் சேனலில் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வருஷத்தில் ஒரு 10 பேரை வெளியே தள்ளி விட்டாங்க. என்னடா வெளியே தள்ளி விட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதில் லைவ் பண்ணிகிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அது ஒரு 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 காலி இடம் கிடைக்கும் போது தானே அடுத்த வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ போராட்டம். என்ன எல்லோரும் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போராடுறது தான், இதில் ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு முன்னாடி வந்தவங்கலாம் இதே மாதிரி போராடிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி டெய்லியும் எல்லா ஆஃபீஸுக்கும் போயிட்டு ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு, எல்லா சேனல்ஸுக்கும் போயிட்டு ஃபோட்டோஸ் கொடுத்து, சிடியை கொடுத்து, நம்மளுடைய ரெஸ்யூம்ஸை கொடுத்து பார்க்க வச்சு, அவங்க எப்படியாவது நம்மளை கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஏகப்பட்ட போராட்டங்கள்னு வைங்களேன். அப்படி போய் ட்ரை பண்ணும்போது எல்லா சேனலுமே போவேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த வரிசையில் விஜய் டிவியும் ஒன்று. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து டெய்லியும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபுல்லாக பைக்கில் வந்து ஃபோட்டோஸு எல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா சேனலும் கொடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே தான் இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது தான் அந்த மத்தியானம் வரைக்கும் அந்த சினிமாக்கான போராட்டம் நடக்கும். மத்தியானத்துக்கு மேலே வந்து வயிறு இருக்குல்ல, சாப்பிடணும்ல, குடும்பத்தை ஓட்டணும்ல, அதுக்கு என்னன்னா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிரைவர் வேலை பார்த்தேன். ஆக்டிங் டிரைவராட்டு அந்த மாதிரி கால் டாக்ஸி ஓட்டிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதில் ட்ரை பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து ரெகுலராக ஒரு 1 வீக்கு வண்டி ஓட்ட வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட வந்து போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து, இல்லை மூர்த்தி, நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ இதாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குதுன்னு தெரியுதும் அப்படின்னு, ஏதோ ஒரு தேஜஸ் தெரிஞ்சிருக்கு போல் நமக்கு மேலே அவங்க பார்த்துட்டு கேட்டாங்க, ஏதோ ஒரு திறமை இருக்குது, பட் ஆனால் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னோடனே அப்போ சொன்னேன், இந்த மாதிரி மேடம் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போதைக்கு எதுவும் இல்லை. அப்போது நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணீங்க? அப்போ நான் இதில் எல்லா சேனலுக்கும் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அப்படியா, ஓகே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் டிவியில் ரமணகிரிவாசன் சாருக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி அவங்க பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான், பட் ஆனால் டேலண்ட்லாம் இருக்குன்றான், நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த கேரக்டர் வந்து ஒப்பேரும்னா நீங்கள் அவருக்கு எதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரையும் போய் பார்த்தேன். அவரை போய் பார்த்தோன்னே அவர்கிட்ட என்னுடைய ரெஸ்யூம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது சார். விஜய் டிவிலே என்னுடைய ரெஸ்யூமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரெஸ்யூம் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், சிடிஸ் இருக்கும் எல்லாம் சொல்லி அப்புறம் அவர்கிட்டையும் காமிச்சேன். அவர் பார்த்துட்டு ஓகேப்பா வெயிட் பண்ணு, வேறு எதுவும் கமிட் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இதுதான் பண்ண போகிறேன், சரவண மீனாட்சி தான் பண்ண போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. விஜய் டிவியில் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுது. ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ண திடீர்னு ஒரு நாள் மேனேஜர் கால் பண்ணி வர சொன்னார். அதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சம்பவம்னு சொல்லலாம். என்னென்னா, ஒரு டியூட்டி போயிட்டுருந்தேன், பெருங்குளத்தூர் தாண்டி போய்கிட்டு இருக்கேன், செங்கல்பட்டுக்கிட்ட போயிட்டுருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணி, நாங்கள் சரவண மீனாட்சிலேருந்து கால் பண்ணுறோம், எங்கே இருக்கீங்க தம்பி அப்படின்னு. சார் என்ன சார் விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இல்லை தம்பி நீங்கள் ஒரு கேரக்டரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கீங்க, நாளைக்கு ஷூட்டிங்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி போகிறது, கஸ்டமர் இருக்காங்க, என்ன பண்ண முடியும் அப்படியா சொல்லிட்டு வண்டலூர் தாண்டி போய்
தாம்பரம் தாண்டி வண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வண்டலூரில் வந்து ஸ்டேஷனில் வந்து இறங்கடா அப்படின்ட்டேன். நேரம் வந்து அவன் இறங்கணுன்னு கஸ்டமர் சொன்னேன், பாட்டி செத்து போயிட்டாங்க, நான் போயே ஆகணும், ஏங்க நடு ரோட்டில் வந்து இறக்கி விட்டு போகிறீங்க, அப்படிலாம் பயப்படாதீங்க, என் ஃப்ரெண்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிரைவரை தூக்கி போட்டு விட்டு அவனை அனுப்பிச்சி விட்டு நேராக வண்டலூர்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி நேராக விஜய் டிவிக்கு வந்து உடனே போய் நின்னேன். அவங்க ஒரு 1 ஹவரில் போய் நின்னோடனே அப்புறம் விஷயத்த சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த கேரக்டரில் நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்க தம்பி, நாளைக்கு ஷூட்டு போங்க போய் நடிங்க அப்படின்னாங்க. போய் நம்ம நடிப்பு திறமையை காமிச்சோன்னா அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அப்படி ட்ராவல் ஆனது தான் அந்த சரவண மீனாட்சியில் கிடைச்ச வாய்ப்பு. நடிப்பு ஆர்வம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்ததா? நடிப்பு ஆர்வம் இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் வந்து அது ஒரு இடப்பட்ட காலத்தில் தான் வந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு நகை தொழிலாளி, நான் வந்து நகை வேலை பார்த்துட்டு இருந்தேன். நகை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கடையில் உட்காந்துருக்கும் போது எப்படின்னா மிமிக்ரி பண்ணிகிட்டே இருப்பேன் ஏதாச்சும். என்ன இவ்வளவு நேரமாக கழித்து வருகிறீர்கள், நீங்கள் இன்னும் எனக்கு சம்பளம் தரவில்லை, இப்படின்னே பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது. வேலை கொண்டு வராங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம மிமிக்ரிக்க வேண்டிய வேலை கொண்டு வருவாங்கன்னு வைங்களேன். பேரை வந்து மிமிக்ரி மூர்த்தி, அவர்கிட்ட போய் அந்த வேலையை கொடுங்க தம்பி அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஜாலியாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ வெளியே போகிறோம், டீ கடையில் நின்று பேசுகிறோன்னா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருப்போம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் டீ கடையில் வச்சு தான் பார்த்தாரு, தம்பி என்ன மிமிக்ரிலாம் பண்ணுற, நீ வந்து எதாவது பண்ணலாமே அப்படின்னா. சரி இல்லை சார் என்ன பண்ணுறது அப்படின்னு, சரி வா நாளையிலேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போய் மிமிக்ரி பண்ண வச்சாங்க. பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10 வயசு பேசினேன். 10 வயசு பேசும்போது 10 ரூபா கொடுத்தாங்க. ஒவ்வொரு வயசுக்கு 1 ரூபா வச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முதல்ல ஒரு மேடையில் ஏறி நான் வந்து என்னுடைய பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு கிடச்சது அந்த வந்து ஒரு 10 ரூபா. அதை வாங்கிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ அடுத்த நாள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது தம்பி வாங்க அப்படின்னு. அந்த ஸ்டேஜில் பண்ணும்போதே நிறைய அவமானங்களும் சந்திச்சிருக்கேன். ஏன்னா சில வாய்ஸ் பேசுவோம், ரொம்ப கேவலமாக இருக்கும், கீழே உள்ளவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி அப்படியே பண்ணி ட்ரைனிங் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்டேஜ் கிட்ட நான் அதில் ப்ளே பண்ணியிருப்பேன். கச்சேரி வாழ்க்கைகள் அப்படியே அதில் வர எனக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நம்ம வந்து கச்சேரியில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஏன் நமக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கல்லே ஒரு சேனல் இருந்துச்சு, வெப் டிவி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேனலில் வந்து ஆங்கர் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த சேனலில் போய் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய காலர்ஸ் வருவாங்க. அதில் மிமிக்ரி வாய்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம், அவங்க என்ன வாய்ஸ் கேட்குறாங்களோ அதில் பேசி காட்டுறது, அதில் வந்து நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போயிட்டு இருக்கும்போது சரி எதுவுமே இல்லாமல் ஸ்டேஜில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம், நகை வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கிடச்சிது, அங்கே மிமிக்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பாட்டு பாட ஆரம்பித்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சேனலில் வந்து பண்ண ஆரம்பித்தோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஏன் நமக்கு அடுத்த லெவலுக்கு ஏன் போகக்கூடாது, நம்ம ஏன் அடுத்த லெவலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் 2000 சென்னைக்கு வந்துட்டேன். பஸ் ஏறி கையில் இருந்த ஒரு மோதிரத்தை வீட்டுக்கு தெரியாமல் விற்றுட்டு நேரம் பொட்டி பிடிப்பெல்லாம் தூக்கிட்டு நேரம் கோயம்பேடு வந்து இறங்கிட்டேன். நாகர்கோயில்னே எனக்கு பேப்ப அப்படின்லாம் சொல்லி எடுத்து, சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்போதே நமக்கு ஒரு பயம் கொடுக்கும், எங்கே இவனை நம்மளை தூக்கிட்டு போய் கிட்னி எடுத்து விற்றுருவானோ, அந்த மாதிரிலாம் நினச்சி பயந்ததெல்லாம் உண்டு. அப்படி நல்ல உள்ளங்கள் பழகி சினிமாவில் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படின்ட்டு ஃபோன் நம்பர் அப்படியே ஏற ஆரம்பிச்சு. சினிமா சம்மந்தமாட்டு சென்னையில் வந்து அப்படியே மெதுவாக தன்னுடைய இதை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி ட்ராவல் ஆகி சரவண மீனாட்சி மூலியமாக வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 2-3 படங்களும் பண்ணிகிட்ருக்கேன். உல்டான்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். வேறு படங்கள் கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக நான் விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். திரைப்பட வாய்ப்பு இப்போ உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? திரைப்பட வாய்ப்பு முன்னாடி இருந்ததுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் போய் ஃபோட்டோஸ் கொடுத்து சான்ஸ் கேட்டு அதுக்கு ஆடிஷன் வச்சு அதுக்கப்புறம் அப்படி செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று சினிமாவில் வந்து ரெஃபரன்ஸ் ரொம்ப கொஞ்சம் முக்கியமும் கூட. ஏன்னா நிறைய பேர் இப்போ டைரக்டர் இப்போ நம்ம வந்து ஆடிஷன் மூலிமா செலக்ட் ஆகிருப்போம், பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாட்டு வேற ஒருத்தர் அந்த கேரக்டருக்கு போயிடுவார். ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ சரவண மீனாட்சியில் ஆல்ரெடி பண்ணி நல்ல ஒரு ஃபெமிலியர் ஆகிட்டனால நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தெரியுது. அதை வச்சு தான் கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி சரவண மீனாட்சியில் இவர் இந்த மாதிரி நேட்டிவிட்டி பேசிக்கலாக பண்ணிகிட்ருக்காரு, ஓகே இவரை போட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து கூப்பிட்டு கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து உல்டான்னு ஒரு படம் இப்போ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், கருணாகரன் சார் காம்பினேஷனில் அவரோட அசிஸ்டண்ட் மாதிரி வர மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு படம் கதை கேட்டுட்ருக்கோம், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஒரு 2 மந்த்ஸில் ஷூட் ரெடி ஆகிடும். ஸோ அதுவும் காமெடி கேரக்டர் தான் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நேரத்தில் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா
இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சேனலில் நான் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய நண்பன் பாலாஜி. அதுக்கப்புறமா விஜய் டிவிக்கு நான் வர்றதுக்கு பெரிதும் காரணமாக இருந்த நம்ம லக்ஷ்மி மேடமுக்கு நான் வந்து நன்றியை சொல்லி ஆகணும். அப்புறம் ரமணன் சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் எங்களுடைய இயக்குனர் பிரவீன் பெனட் சாருக்கு, அப்புறம் ரைட்டர் மிஸ்டர் சந்துரு சார் அவருக்கு, அப்புறம் கேமராமேன் சரவணன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் இடையவன் சார், அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரமேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. நிறைய எல்லா டீம், அதாவது எங்கள் டீம் சரவணன் மீனாட்சியினுடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் இல்லை. ஒரு கலைஞன் மேலே வெளியே வரான் அப்படின்னு சொன்னால் எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஒர்க் பண்ணி அதனுடைய உழைப்பினால தான் ஒரு கலைஞன் வெளியே வர்றது. ஸோ அப்படி என்னை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒட்டுமொத்த சரவணன் மீனாட்சி டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னுடைய லைஃப்பில் முதல் இன்டர்வியூவை ஆரம்பித்து வச்ச யூடியூப் சேனல் பயாஸ்கோப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை மாதிரி நிறைய கலைஞர்களை நீங்கள் இன்னும் வெளியே கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றத நான் இன்னும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்னை மதித்து இங்கே கூப்பிட்டு என்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றும் பயாஸ்கோப்பின் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணா, ஆர்லியூஸாவும் நூல்யூஸாவும் அச்சு தூள் பண்ண அம்மா சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கு? வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு சின்ன இடைவெளி தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை யார் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதைத்தான் நீங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதைத்தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்படி ரஜினி சார் வாய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ இன்டர்வியூடு கூப்பிட்டாங்க, கிளம்பி வந்தேன். என்ன வெயில் சாக அடிச்சிருச்சுல. வரட்டுமா? தாங்கி. உனக்காக கண்ணே, உனக்காக இந்த உடலும் உயிரும் விட்டு இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணு, எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? தன்னுக்குள்ள வந்து காரகம் செய்வது எதுக்காக? உந்தன் காதுக்குள்ளே எந்தன் காரக்க சொல்லிடும் நினைவாக. உனக்காக கண்ணே, உனக்காக. பந்தி ஓட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்பு எரிவாரே வெட்டி இலை குப்பை தொட்டி. எல்லோரும் அங்கே மயக்கத்திலே, எப்போது வாழ்வோம் தயக்கத்திலே.